கசாலி டிகோட் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 5 2026. ஸோ இன்னைக்கு வழக்கம் போல் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம ஈரானை பற்றியும் பேசுவோம். ஆனால் ஈரான் இஸ்ரேலை விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி சைனாவை பற்றியும் அதுக்கப்புறம் வடகொரியாவை பற்றியும் சில செய்திகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இதில் கவர் பண்ண போகிறோம். என்னென்னா பரபரப்பாக தாக்குதல், டேமேஜ் அப்படின்னு ரொம்ப பெருசாக இல்லை. பட் தாக்குதல் இருக்குது, டேமேஜ் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் இது ஒரு மாதிரி விரிவடைஞ்சு வேற ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுலேருந்து தெரியுது. ஒரு பக்கம் அடுத்து என்ன நடக்குமோ, என்ன பண்ணுற போகிறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். உண்மையிலேயே ஹைப் பட்டன் நான் பார்க்குறேன். உங்களுடைய ஆதரவு நமக்கு ரொம்ப அபரிமிதமான ஆதரவு. அது போக எவ்ரிடே ஈவினிங் இந்தியன் டைம் 7 o'clock நம்ம உலக செய்தி போடுறோம். அப்புறம் எவ்ரிடே மார்னிங் 7 o'clock உள்ளூர் அரசியல், சினிமா சம்மந்தப்பட்டு அல்லது வேலை வாய்ப்பு, அப்புறம் யாராவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட ஃபோன் மூலமாக இன்டர்வியூ பண்ணி அதெல்லாம் போடுறது நிறைய பேருக்கு, அதாவது அதோட வியூஸ் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் தேவைப்படுறவங்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேருது. அந்த வகையில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான். அதே நேரத்தில் இப்போ நம்ம சேனலில் பார்க்குற உங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ், அது நான் நேரடியாக கொடுக்கறது இல்லை, எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தா நல்லதானே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதனால் 2 வீடியோவில் ஒரு வீடியோ ஜெனரலாக எல்லாமே கலந்து கட்டி போடுவோம். அது அரசியலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எங்கேயோ வேறு எங்கேயாவது பிரச்சனையாக இருக்கட்டும், அதை அட்ரஸ் பண்ணுறது எல்லாத்தையும் போடுவோம். ஓகே, சரி. இப்போ வழக்கம் போல் நம்ம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எடுத்தோம்னா அமெரிக்கா ஈரானில் அடிக்குதா அப்படின்னா அடிக்கலை. ஓகே, அப்புறம் ஈரான் அமெரிக்காவோட தளங்களோ அமெரிக்காவோட கப்பலோ அடிக்குதா அப்படின்னா அடிக்குது. ஸோ இது புதுசாக இருக்கு இல்லையா? ஆனால் அமெரிக்கா பதிலுக்கு பயங்கரமாக அடிக்குமே, அதுக்கு அடிக்குதா அப்படின்னா அடிக்கலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பக்கம் நல்லா தேடி பார்த்து ஃபேக்ட் செக் பண்ணி எல்லாம் பண்ணும்போது உண்மையில் அமெரிக்காவோட ஆயுதங்களோட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது அமெரிக்காவோட ஆயுதங்கள் வலிமையற்ற ஆயுதமா அப்படின்னா இல்லை. அமெரிக்காவோட ஆயுதங்கள் மிக வலிமையான ஆயுதங்கள். அதை அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி, அதே நேரத்தில் ஈரானோட ஆயுதங்கள் வலிமை குறைவா அப்படின்னா இல்லை. அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு மிக வலிமையான ஆயுதங்கள். சரி, இப்போ அமெரிக்காவோட ஆயுதங்களுக்கும் ஈரானோட ஆயுதங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, எத்தனை ஆயுதங்கள் அப்படின்னு ஆயுத குவியல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதை கணக்கு பண்ணும்போது ஈரான்ல ஆயுத குவியல் அபரிமிதமா இருக்கு. அவங்க ஒரே நேரத்தில் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு 10-15 நாடுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரோனு, வகையான மிசைல்ஸு, ஒரு ஐ திங்க் 12-15 வெரைட்டி ஆஃப் மிசைல்ஸு, அதுக்கப்புறம் போட் இருக்கு இல்லையா, கொசுப்படைன்னு சொல்லி அந்த ரீஜனில் யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுக்கு கொசுப்படை, அதாவது ஃபாஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் அந்த இதை தாக்கக்கூடிய அளவுக்கு, கப்பலை தாக்கக்கூடிய அளவுக்கான மிசைல், அது மாதிரி பல வகையான ஆயுதங்கள். இன்னொன்று, நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ அடித்தாலும் திரும்ப திரும்ப மேனுஃபேக்சரிங் வேகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரோட நாசி படைகள் எந்த அளவுக்கு ஜெர்மனில் ஆயுதங்களை செஞ்சு குமிச்சாங்களோ அதை இது நினைவுபடுத்துது. ஏன்னா அங்கே அவர் ஹிட்லர் மற்ற நாடுகளை தாக்குறதுக்கு பயன்படுத்தினார், நிறைய ஆயுதங்களை குவியல் வச்சார். இது ஈரான் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட நாட்டை காப்பாற்றணும்னா எனக்கு இந்த ஆயுத குவியல் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுது. ஒரு பக்கம் இது இப்படி நடக்குது. சரி, அங்கே ஹவுதீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அமைதியாக இருக்காங்களா அப்படின்னா ஹவுதீஸ் அமைதியாக இல்லை. இப்போ ஒரு இந்தியன் ஃப்ளாக், இந்தியா கொடி பறந்த ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒரு பக்கம். சரி, அதுக்கு இந்தியா என்ன பேச போகுது? என்ன இது, சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெயை ஏற்றிட்டு வந்த ஒரு இந்திய கப்பலை இப்போ அடிச்சிருக்காங்க. முன்னாடி ஒன்று அடித்தாங்க, இப்போ ஒன்று அடிச்சிருக்காங்க. சரி, இதில் இஸ்ரேல் நிலைமை என்ன? இஸ்ரேல் வழக்கம் போல் திரும்ப இங்கே காசாவை கொஞ்சம் அடிக்கிறாங்க, லெபனான் அடிக்கிறாங்க. அப்போ லெபனான் அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஹிஸ்புல்லாட்ட இருந்து இப்போ ஒரு பயங்கரமான வார்னிங் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது
அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே எடுத்து இங்கே சைனா பக்கம் போனீங்கன்னா அவங்க வந்து டெட்லி வெப்பன், அதாவது ஃபைட்டர் ஜெட், அந்த வெப்பன் எல்லாத்தையும் வந்து அவங்க ஷோகாஸ் பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி. இது சைனா வந்து வெளியில காமிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடகொரியா. வடகொரியா வந்து மிக பயங்கரமான ஆயுதங்களை இப்போ வந்து ரஷ்யாவுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னா, கூடி சீக்கிரம் வந்து இதை வந்து டொக்கு டொக்குன்னு ஏன் வந்து உக்ரைனை போட்டு சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்கீங்க, அடிக்கிற அடியில போட்டு தாக்கி முடிச்சிருங்க. இனிமே இவங்க வந்து எந்திரிக்கவே கூடாது. இந்த யுக்ரைன் பேரை சொல்லி அமெரிக்கா, அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த பக்கம் வரக்கூடாது, நீங்க அடிச்சு தூள் கலைப்பிருங்க, நாங்க வந்து சப்ளை பண்றோம் அப்படின்னு பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. அது உலகத்தோட பார்வையை, அப்புறம் உலகத்தோட இந்த போர் தந்திரங்கள் அல்லது போரோட நீட்சி இருக்கு இல்லையா, உக்ரைன் ரஷ்யா போரோட நீட்சி, அதை வந்து சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. அதே நிலைமை அங்க ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இங்க வளைகுடா போரும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது. இதே நேரத்துல இங்க வந்து ரஷ்யா வந்து ஒரு இதை வந்து மிசைல்ஸ் வந்து ஒரு வெப்பன் அனுப்பிச்சிருக்காங்க, இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போற இடமெல்லாம் கதிரேகத்தை விடுது அப்படின்ற மாதிரி ஒரு 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 என்ன பயங்கரமான ஒரு ஆயுதம்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவலை வச்சு நான் வந்து ஒன்னொன்னா சொல்றேன். இதுல வந்து நம்ம பின்னூட்டத்துல நம்ம நேரில் என்ன சொல்றாங்க, இது வந்து எதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றீங்க அப்படின்னு. அதுல உள்ளதை வாய்ச்சு அப்புறம் வந்து நம்மளுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்கோம். இது என்னன்னா ஒரு வகைக்கு ஒரு ஆதாரபூர்வமா நமக்கு கிடைச்ச செய்திகளை பூரா சொல்றோம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து நமக்கு இருக்கிற வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா வெறுமனே வெறும் கதையா சொல்லாம விஷயத்தோடு சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் அது. அதனால அதை வரிசையா நம்ம வந்து சொல்லிடுவோம். நம்பர் 1 வந்து யூஎஸ் அண்ட் ஈரான் ஆர் ஃபைனலைசிங் அண்ட் இன்டரிம் அக்ரிமெண்ட் டு ரீஓப்பன் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எய்மிங் டு அனௌன்ஸ் இட் டுமாரோ. அதாவது இன்னைக்கு வந்து செய்தி, நாளைக்கே வந்து அவங்க இதை ஹார்மோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் இது வந்து ஹார்மோஸ் வந்து திறந்து விட்டுறணும், அமெரிக்காவோட பிளாக்கேடை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரானுக்கு வந்து ஆயில் சேங்ஷன் எங்கேயும் விற்கக்கூடாதுன்னு அந்த சேங்ஷனை பூரா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதில் வந்து இட் மே பி டிலேடு, ஏன்னா இது வந்து இந்த டீல் வந்து இன்னும் டிலே ஆகும் போல இருக்கு அப்படின்னு ஆக்சியோஸோட ரிப்போர்ட் வந்து சொல்லுது, முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஃபிளாக்டு ஆயில் டேங்கர் புளோன் அப் நியர் பாபல் மந்தீப் வழியே வந்து சவுதியிலேருந்து எது வந்தாலும் அடிப்போம்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஏ டேங்கர் கேரிங் சவுதி ஆயில் வாஸ் ரிப்போர்ட்டர்லி ஹிட் பை ஏமனி சூசைட் போட். அதுதான் எது கொசுப்படை சூசைட் போட் ஜஸ்ட் 13 நாட்டிக்கல் மைல்ஸ் ஆஃப் ஹுதைதா. அப்போ அந்த ஹுதைதான்ற இடம் இருக்கு இல்லையா, அவங்களோட ஏமனோட இடம், அதுலேருந்து 13 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர். அதுக்குள்ளே வந்ததை அடிச்சிட்டாங்க. அது வந்து வேற ஒன்றும் ராக்கெட்லாம் மறந்து அடிக்கல, இந்த போட்டு போய் சூசைடல் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஜிபிஎஸ் சிஸ்டத்தோட போயிட்டு அடிக்கிற அடியில் மோதலில் வந்து அவ்வளோதான், வெடிச்சு செதறிச்சு என்ன ஆகும், கப்பல் வந்து நாசமாக போயிடும். அவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கலாம், 2 இடத்துல ஓட்ட விழுந்தா இல்லை, ஒரு இடத்துல ஓட்ட விழுந்தாலே சரி முங்கிருமே, அது மாதிரி. ஸோ இது மாதிரி has the Red Sea conflict crossed the line by putting Indian linked shipping directly in the firing zone அப்படின்னா, அப்போ இந்தியன் ஃபிளாக் வச்சு வந்து அதை ரெட் லைனில் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து ட்ரம்ப்பை வார்ன் பண்ணுது. எப்படின்னா, ஈரான் ஹேஸ் அக்யூஸ்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆஃப் ரிஸ்கிங் ஏ வைடர் குளோபல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப்டர் ஹி டிஸ்கிரைப்டு த கரண்ட் நெகோசியேஷன்ஸ் அஸ் டெஹ்ரான்ஸ் லாஸ்ட் சான்ஸ் டு ரீச் அ டீல். அது மிரட்டுறதுல, ஏய் இதுதான் கடைசி சான்ஸ் உனக்கு, இப்போ நீ வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு. இது வந்து இப்படியே சொல்லிட்டே தெரியா, வந்து இது வந்து உன்னோட இன்னபிலிட்டியை காமிக்குது, ப்ளஸ் வந்து இந்த போரை வந்து பெருசாக்குறது தான் காமிக்குதே ஒழிய நீ போரை நிறுத்துற ஐடியாவில் உனக்கு இல்லை அப்படின்னு காமிக்குது. சரி, இப்போ இன்னொன்று வந்து ஈரானோட மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வந்திருக்கு. அது சைடில் பிக்சரோட போடுறேன். அது என்னன்னா, தி சீக்ரெட் ஆஃப் ஈரானியன் மிசைல் கெட்டிங் டெட்லியர் இன் வார் இஸ் யூஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஆன்டி ஜாமிங் சிஸ்டம், யூஸ் ஆஃப் டூயல் கைடன்ஸ் ஃபார் பின் பாயிண்ட்ஸ் அக்யூரசி. இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நமக்கு வந்து ஒரு மிசைல் அப்படியே இங்கேருந்து ஈரானோட இடத்துல இருந்து பறந்து போகுதுன்னு வைங்களேன், போச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அது டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து, அல்லது பேட்ரியாட்னு வச்சுக்கோமே, பேட்ரியாட்டு அல்லது வந்து டேவிட் சிலிங்கோ அல்லது நம்ம ஏரோ 3 ஏரோ 2, அது வந்து அங்கே உள்ளது பேட்ரியாட் மெயினாக.
பேட்ரியாட்லேருந்து கிளம்பி அப்படி வந்து அடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்க வரும்போது இதுட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஜாமர் இருக்கு. நம்ம வந்து மொபைல் ஜாமர் கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒருத்தர் மொபைல் ஜாமர் ஆன் பண்ணா நம்மளுடைய மொபைல் வந்து அப்படியே எல்லாம் டெட் ஆயிரும். ஓகே. அது மாதிரி அந்த ஜாமர அந்த அந்த அ இது வந்து மிசைல் வந்து அது அங்க அப்படியே உதாரணத்துக்கு இஸ்ரேலை நோக்கியோ அல்லது அ ஜோர்டானை நோக்கியோ இந்த இது வந்து மிசைல் அதாவது ஈரானோட மிசைல் வந்து தாக்க போகுது. இத இந்த தாக்க வர்ற மிசைல அடிக்கிறதுக்கு இந்த மிசைல் போகுது. இப்ப இந்த மிசைல் எதுலேருந்து இயங்குது? எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஜிபிஎஸ் சிஸ்டத்துல இயங்குது. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஜாமர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுது. அப்ப ஜாம் பண்ணிச்சுன்னா இது வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருது. அடிக்க வர்றது. கன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் இதுல வந்து இப்ப ஜாமர் சிஸ்டத்துல இந்த அடிக்க வர்ற மிசைலோட ஜிபிஎஸ் சிஸ்டம் பிரச்சனை ஆகும் இல்லையா? ஆனா அது டூயல் வச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்களே, நம்ம அடிக்க வர்ற இது வந்து ஒன்று மெனுவரபிள்ங்கிறதே நம்ம வரும்போது இது வருது அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை மாற்றி போகிறது. இது ரூட்டெல்லாம் மாற்ற ஒன்றும் வேண்டியதில்லை. என் கையில் ஜாமர் இருக்குது, அந்த டூயல் சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டம் ஜாம் ஆச்சுன்னா இன்னொரு சிஸ்டம் எனக்கு வேலை செய்யும் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து யோசிச்சு இந்த டெட்லியஸ்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க ஈரான். ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே யோசிக்கும் போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்போ எப்படா வந்து இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்கு. இதுல வந்து 14 இன்டர்செப்டார் மிசைல் தாக்க போயும் அதை தாக்க முடியாம ஜோர்டான்ல வந்து பயங்கரமா அடிச்சாங்க. எங்க அந்த F-35 வந்து ஒரு 3 நாளும் கடைசியா இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் போய் அடிச்சாங்கல்ல. எப்படா அடிச்சாங்கன்னா அதுக்கான பிக்சரோட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டூயல் கைடன்ஸு ப்ளஸ் வந்து ஆன்டி ஜாமர் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் ஆன்டி ஜாமர் சிஸ்டம் அதை வச்சு அதை பயன்படுத்தி பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்களே பெரிய கில்லாடியாக இருக்காங்களே அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லேரி ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். சிஏவோட ஃபார்மர், அது முன்னாடி வந்து ஃபார்மர் அனலிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு வந்து, நெவர் ட்ரஸ்ட் த யூஎஸ் கவர்மெண்ட், தே வில் நெவர் ஹோல்ட் தேர் எண்ட் ஆஃப் த பார்கெயின், யூ குட் லிட்டரலி லூஸ் யுவர் ஹோல் கண்ட்ரி. நீ வந்து இப்போ அவர் சொல்றது வந்து எல்லா கண்ட்ரி தான் சொல்றாரு. எப்பா நீ வந்து அமெரிக்காவை நம்பாத, அவங்க வந்து சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, அவங்க கடைசியில் வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நிக்கோலஸ் மதுரோஸ் டிரைவர் அண்ட் பாடி கார்ட்ஸ் கோஆபரேட்டட் வித் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ நிக்கோலஸ் மதுரா வந்து போனோடனே ஜஸ்ட் லைக் தட் பிடிச்சாங்கன்னா அப்படி இல்லை, ஈஸியாக பிடிக்க முடியல. ஆனால் அந்த டிரைவரு அங்கே இருக்கிற பாடி கார்டு எல்லாம் வந்து இவங்க பணம் பேசுனாங்களா, இந்த பேசின ரேன்சமுக்கு வந்து பார்கெயின் பண்ணி அந்த பார்கெயினுக்கு வந்து ஒத்துக்கிட்டு நான் வந்து காட்டி கொடுத்துறோம், அமைதியாக இருந்துடுறோம் அப்படின்னு அமைதியாக இருக்க போய் தான் நேராக போனாங்க. ஒரு சின்ன தூசி துரும் படாமல் அப்படி கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் சரி இந்த டிரைவருக்கும் பாடி கார்டுக்கும் வந்து அவங்க பேசுனபடி மில்லியன்ல டாலர் கொடுக்கணும்ல, ஒன்றும் கொடுக்கல. என்னாச்சு, டொனால்ட் ட்ரம்ப் ரெஃப்யூஸ் டு கிவ் தம் த கேஷ் ரிவார்டு. சொல்லி முடிஞ்சு வந்து வேலை முடிஞ்சு மேட்ரு ஓவரில், இதுக்கப்புறம் நீ எதுக்குடா, எனக்கு உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறது ஒன்று. இதுதான் வந்து பிரச்சனை. இப்போ ஃபார்மர் சிஏ வந்து இது பண்ணியிருக்காரு, வான் பண்ணியிருக்காரு. யாருக்கு தெரியும்ல, ஈரானுக்குள்ள இருக்கிற ஆட்கள், ஈராக்குக்குள்ள இருக்கிற ஆட்கள், ஜோர்டான்ல இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் லெபனான்ல இருக்கட்டும், யாரா இருந்தாலும், இல்லை இஸ்ரேலில் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஏதாவது உனக்கு கேஷ் ரிவார்டு தர்றேன், ஒரு $10 மில்லியன் தர்றேன் அப்படின்னா, ஆஹா நமக்கு $10 மில்லியன் ஒன்று முஸ்தபா கம்பெனி காட்டி கொடுத்துருவோம், அல்லது அப்பாஸ் ஆராஷியா காட்டி கொடுத்துருவோம், அல்லது காலிபாப் பெசஸ்கியான் இவங்கெல்லாம் காட்டி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஆள் அங்கே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி என்னாச்சு இப்போ கேஷ் மணி அப்படின்னு ஆச்சுன்னா, போட வேலையை பார்த்து உயிரோடு இருக்கணும் வேணாமா அப்படின்னு மிரட்டிட்டு போகிற அளவுக்கு தான் அமெரிக்கா இருக்குது அப்படின்னு இதை வந்து ஃபார்மர் சிஐஏ அனலிஸ்ட் வந்து யார், லேரி ஜான்சன், அவர் வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமான கருத்து. அதனால தான் இப்போ வந்து அமெரிக்காவை யார் நம்புறது வந்து குறைஞ்சிருக்கு. அமெரிக்காவை இப்போ வந்து பெரும்பாலும் ஆட்கள் நம்புறது இல்லை. ஏன்னா இவங்களோட முக்கியமான சிஐஏவா இருக்கட்டும் அல்லது மொசாடா இருக்கட்டும், இவங்களுடைய பெரிய பலம் என்னன்னா, அவங்க வந்து யாருக்கும் கணக்கு சொல்லாம இந்த மாதிரி போட்டு கொடுக்குறவங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குறது தான் அவங்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே. அது இல்லாமல் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இனி யார் வந்து உயிருக்கு துணிஞ்சு சொல்லணும், அதுக்கப்புறம் என் காசு கிடைச்சுன்னு எங்கேயாவது போய் செட்டில் ஆகலாம் நினைக்கிற இடத்துல காசும் கிடையாது அப்படின்னா அதோட வந்து சோழி முடிச்சிருவேன். அதில் யாரும் இப்போ அமெரிக்காவை நம்ப தயாரா இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஓமான் அண்டு ஈரான், இதுக்கு வந்து ஒரு பக்கம் உள்ள என்ட்ரு பண்ணி வெளியே வர்றது இருக்கு இல்லையா, அது ஹர்மோஸுக்குள்ள கப்பல் வந்து உள்ள போறது ஈரான் வழியே, வெளியே வர்றது ஒமான் வழியே. அப்போ அதுக்கு வந்து சர்வீஸ் ஃபீஸ் வந்து இதுக்கு ஓமானு தரணும் அப்படின்னா சர்வீஸ் ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஈரான் சொல்றது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து உங்களால் நிறைய அடிபட்டிருக்கோம், அது போக
நாங்கள் வந்து இந்த ஏரியா பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம், அதில் சர்வீஸ் ஸ்பேஸ் கிடையாது, பட் நம்ம வசூல் பண்ணுற மற்ற இதில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் அண்ட் ஒமான் ஆர் க்ளோஸ் டு அன் அக்ரிமெண்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். அண்டர் த அக்ரிமெண்ட் ஷிப் என்டரிங் in the state of Hormuz would pass through a northern route controlled by Iran and ships leaving through southern route near Oman. The arrangement would also include a service fee and commission for Iran அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நோ சர்வீஸ் fee for Oman because it is an Iran which has paid a dear price in this war and has the military might to defend the state of Hormuz, not Oman. ஒமான் வந்து எந்த பைசா செலவு பண்ணல, நாங்கள் தான் செலவு பண்ணிட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு சர்வீஸ் ஃபீஸ் கிடையாது இப்போதைக்கு, பட் நாங்கள் வந்து அந்த அமௌண்ட் வசூல் பண்ணுறது அதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆக்சியோஸ் வந்து ரொம்ப அடிக்கடி ஒரு நல்ல இந்த செய்திகள் நிறைய கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல கரெக்டாக சொல்லுவாங்க. யூஎஸ் அண்ட் ஈரான் ஃபைனலைசிங் இன்டர்னல் அக்ரிமெண்ட் ரீஓப்பன் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எய்மிங் டு அனௌன்ஸ் இட் டுமாரோன்னு சொல்லி ஏற்கனவே பேசுனது, அதில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் அவங்க குடும்பங்கள் எல்லாத்தையும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு காசு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அடி தாக்குதல் நடந்தோடனே வேற மாதிரி ஆயுதத்துக்கு விற்பனை ஆகும் அப்படின்னு இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து 500 பில்லியனுக்கு மேலே சம்பாதிச்சிருக்கதா வந்து குற்றச்சாட்டு வந்துருச்சு ஆல்ரெடி. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இது வந்து அமைதி, ஏன்னா அங்கே வந்து இப்போ கையில் ஆயுதங்கள் குறைஞ்சி போச்சு, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ அங்கேருந்து நகர்ந்து அப்படியே இங்கே இதுக்கு போவோம், நம்ம நார்த் கொரியா. A North Korean missile unit has started deploying to Western Russia and could be equipped with as many as 120 ballistic missiles and 6 launchers for attacks on Ukraine, according to the senior Ukrainian military intelligence official. ஸோ இதை சொல்கிறது யாரு? நார்த் கொரியாவிலிருந்து ஒரு 120 மிசைல்ஸு, ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான மிசைலு, அதை வந்து இயக்கிறதுக்கு ஒரு 6 யூனிட் அப்படின்னு சொல்லி லான்ச்சிங் யூனிட், அதையும் வந்து இங்கே வெஸ்டர்ன் ரஷ்யாவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு யுக்ரைனியன் இன்டெலிஜென்ஸ், யுக்ரைனோட அஃபீஷியல் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கூடி சீக்கிரம் வந்து யுக்ரைனை வந்து அடித்து சோழி முடிச்சுட்டு போதும், நம்ம வந்து இங்கே இந்த விளையாட்டு போதும், இனி ரஷ்யா யுக்ரைன் விளையாட்டுலாம் போதும், இங்கே அடிக்கிற அடி யுக்ரைன் வந்து பாதியை முக்கால் வச்சு ரஷ்யா பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா அங்கே வந்து கை வைக்க முடியாது, இல்லை நேட்டோ வந்து கை வைக்க முடியாது அப்படின்னு முடிவு வந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானில் பறக்கும் மரண பயம் காட்டும் அணு உலை. ஸோ அணு உலை வந்து நம்ம தரையில் வச்சிருப்போம், இல்லை இவங்க மாதிரி ஈரான் மாதிரினா அண்டர் கிரவுண்டில் இருக்கும். இது வந்து வானில் பறக்கும் அணு உலை, ரஷ்யாவின் அதிபயங்கர ஸ்கை ஏவுகணை. ஓகே, அப்போ இந்த அளவுக்கு அது என்ன சொன்னாங்கன்னா, அது போகிற இடம் பூரா வந்து இது ரேடியேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பயமுறுத்துறதுக்கு அதோட சின்ன அந்த டீட்டெயில் மட்டும் வந்து போடுறேன், அதை பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து வந்து ஈரானியன் நேவல் மிசைல்ஸ் டு சிங்க் அமெரிக்கன் வார்ஷிப். அப்போ அமெரிக்காவோட வார்ஷிப் போர்க்கப்பல் வந்து 1 அடிபட்டு இப்போ 2வது அடிபட்டுருக்கு அப்படின்னு வர சொல்கிறாங்க. ட்ரம்ப் நேவி ஹெல்ப்லெஸ், செகண்ட் ஷிப் பாம்டு இன் ஹர்மோஸ் இன் 24 hours. 24 மணி நேரத்துக்குள்ள 2 போர்க்கப்பல் அடிபட்டிருக்கு. யார் அடித்தது? ஐஆர்ஜிஎஸ் நேவல், வேற ஆப்வியஸ்லி வேற ஆள் இல்லை. அதுக்கு திருப்பி அடிக்கிறாங்களா வந்து அமெரிக்கா திருப்பி அடிக்கல, எல்லாம் வந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்களா அல்லது சேகரிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோம் அப்படின்னா அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை பயன்படுத்துறது. ஆனால் அவங்க சொல்ல முடியாது, என்ன ஏதாவது ஒரு இதில் வந்து இஸ்ரேல் படார்னு கிளப்பி விட்டு அணு ஆயுதத்தை போட்டு விட்டாங்கன்னா அது வேற சிக்கலாகும். ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, போட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து மொத்தத்துக்கு சொல்லி முடிச்சிடும். அந்த பக்கம் உள்ள நாடுகள் நிறைய வந்து வீணா போயிடும். ஸோ அதனால அந்த ஒரு இடத்தை நோக்கி தான் போகுதுன்னு ஒரு பயம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அமெரிக்கன் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு பக்கம் அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் வந்து மிடில் ஈஸ்டில் நிறைய இருக்கு. இன்னும் முன்னாடி 50,000 பேருக்கு மேலே இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் கிளம்பி போனதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-20,000 பேருக்கு மேலே இருப்பாங்க எப்படியும். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 10,000 பேரை கொண்டு வந்து இறக்குனாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40,000 பேர் இன்னும் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அங்கே இருக்கிறதா தகவல் தான். அதை தாண்டி அந்த ட்ரூப்ஸோட குடும்பம் இருக்குல்லையா அமெரிக்காவில், அவங்களும் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் வந்து கதறாங்க, எப்பா நீ வந்து விட்டுறப்பா, என் வீட்டுக்காரரை எல்லாம் பழி கொடுத்துறாதீங்க அப்படின்னு அங்கே கதறாங்க. இங்கே உள்ளவங்க ஐயா இதெல்லாம் அடிச்சு பிரயோஜனமா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, வீணா உட்காந்துருக்கோம், ஆனால் திருப்பி நம்மளை அடிச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கதறாங்க. எப்படின்னா, அமெரிக்கன்ஸ் ஆர் கிரையிங் ஃபார் ட்ரூப்ஸ் டு ரிட்டர்ன் அலைவ், உயிரோட நான் எங்களை திரும்பி போக விடு அப்படின்னு அமெரிக்கன் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அது போக
இப்போ வந்து கிம் ஜாங் உன் நார்த் கொரியாவோட அதிபர் என்ன சொல்றாரு வந்து, நீங்க வந்து டொமஹாக்கை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாங்க வந்து அணு ஆயுதத்தை உங்க மேல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு வார்ன் பண்ணியிருக்காரு. அது அப்படி வார்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து, நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா, அங்க அணு ஆயுதத்தை போட்டுருவாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஜி ஜின்பிங் என்ன 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 நடக்குதுன்னா, இதுல வந்து 11 ரிவீல்ஸ் சைனாஸ் அப்படின்னா டெட்லியஸ்ட் ஏர்போர்ன் நியூக்ளியர் ஆர்ம். அப்போ ரொம்ப டெட்லியஸ்ட், அது வந்து ஒரு ஃப்ளைட்டு, அது இப்போ ஃபைட்டர் ஜெட்டு, டெட்லியஸ்ட் ஏர்போர்ன் நியூக்ளியர் ஏஆர்எம். அவ்வளோதான். இது வந்து அப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தகவலில் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் நியூக்ளியர் நியூக்ளியர்னு சொல்லிட்டு ஒரு 3, 4 வாட்டி வந்துருச்சா? முன்னாடி இவ்வளோ வரல. இப்போ சைனா வந்து நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதத்தை போடக்கூடிய டெட்லியஸ்ட் இதை வந்து ஃபைட்டர் ஜெட்டை காமிக்குது. ரஷ்யா வந்து நியூக்ளியரில் இயங்கக்கூடிய அது ஒரு மாதிரி இதில் விண்வெளியிலேயே வந்து என்ன பண்ணுறாங்க, வானில் பறக்கும் அணு உலை அப்படின்னு ரஷ்யா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் சைனா என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அணு ஆயுதத்தை தூக்கி போடுற அளவுக்கு இதுன்னு காமிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து அணுவை பற்றி பேசுனாங்கன்னா அப்போ வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் தானோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து முஸ்தபா கமினி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் எவர் சைட்டிங் முஸ்தபா பிரேக்ஸ் கவர் த்ரெட்டன்ஸ் இஸ்ரேல் அப்படின்னா, உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்னன்னா, ஹிஸ்புல்லா அதோட தலைவர் என்ன சொல்றாரு வந்து, நீங்கள் இஸ்ரேல்கிட்ட வந்து நீங்கள் என்ன நினச்சி இங்கே உள்ளே வர்றீங்களோ, பிரித்தானியா ரிவர் பக்கம் வரைக்கும் வந்து பிடிக்கணும் அப்படின்றீங்களோ, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ன மாதிரி வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் வெசல் அதில் வந்து அடிபட்டது. அதில் வந்து 13 பேர், 14 பீப்புள் ஆன் போர்டு இன்க்ளூடிங் 13 இந்தியன் நேஷனல்ஸ் வேர் ரெஸ்கியூடு. அதில் அங்கே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து செய்தியில் முக்கியமானது. அதிகமான அளவுக்கு அங்கங்கே அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு உண்மையிலே கொஞ்சம் கவலை தருது. ஆனால் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு அட்டாக் இல்லாமல் கப்பலில் அட்டாக் நடக்குது. அப்புறம் அமெரிக்காவோட வார்ஷிப்பில் இப்போல்லாம் முன்ன மாதிரி இருந்தாங்கன்னா அமெரிக்காவோட வார்ஷிப்பில் வந்து போர்க்கப்பலில் அட்டாக் நடந்துச்சு நேரம் கொதிச்சிருக்க மாட்டாங்களா? அவங்க கொதிக்க முடியல. ஏன்னா கையில் வந்து ஸ்டாக் வந்து ஏதோ ஸ்டாக் பீல் கம்மியாக இருக்குது போல இருக்குது. உண்மையில் கம்மியாக தான் இருக்குது. நிறைய இடத்துல இருந்து வந்துருச்சு. அவங்க கொதிச்சு கோவப்பட்டு ஒன்றும் நடக்கலை. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஈரானும் வந்து பயங்கரமாக அடிக்கலை, ஓரளவு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது என்னன்னா, அதாவது நல்லது நடக்க போகுது இல்லை. எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து அடிக்காம அமெரிக்காவோ இஸ்ரேலோ இவங்கள ஒரு வழி பண்ணாம வித்ட்ரா பண்ணி சும்மா சுமூத்தான வித்ட்ரா பண்ணி போக மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அப்படிதான் ஒவ்வொரு நம்முடைய செய்கையும் அப்படி தெரியுது. என்ன நடக்குன்னு அடுத்த சந்திப்போம். நன்றி.